வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம அடுத்த மாசம் ரிலீஸ் ஆக இருக்கும் தங்கலான் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோடைய ட்ரெய்லர் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. சில மாசத்துக்கு முன்னாடி இந்த படத்தோடைய டீசரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்ணி இந்த படத்தோடைய கதை இதுவா கூட இருக்கலாம்னு யூகிச்ச விஷயத்தை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோடைய டீசர்ல முதல்ல சில வேர்டிங்ஸ் எல்லாம் போடுறாங்க. as a myth leads to history. இது மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னா, புராணங்கள் தான் நம்மள வரலாற்றுக்கு கொண்டு செல்லும். இந்த படத்தோடைய கதைக்களமே 18th செஞ்சுரியில் நடக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட் பிளஸ் ஃபிக்ஷனலும் கலந்துருக்கு. அந்த காலகட்டத்துல இந்தியா அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி கீழே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பிரதான வேலையே இங்க இருக்கிற நிலத்தையும் வளங்களையும் சுரண்டது தான். இப்படி இருக்கும்போது கோலார் தங்க வயலை பத்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் சும்மாவை விடுவாங்க. அங்க ஆராய்ச்சி பண்ணி மொத்த தங்கத்தையும் எடுக்க பிளான் பண்ணிட்டாங்க. ஆனா அங்க தங்கம் அவ்வளவு ஈஸியா கிடைச்சில்ல. சுரங்கங்களை வெட்டி பல உயிர்கள் பலியானதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த தங்கம் கிடைச்சிச்சு. அதுக்கு அவங்க நம்ம தமிழர்களை தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. வரலாற்றுல கேஜிஎஃப் சிவந்த மண்ணுன்னு சொல்ற வழக்கம் இருக்கு. அதுக்கு காரணம் அங்க அபரிவிதமான தங்கம் கிடைக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த நிலத்துக்காக பல போர்கள் நடந்திருக்கு. ஆயிரக்கணக்கான உயிர் பலியாகி இருக்கு. உயிர் இழந்த அத்தனை பேருடைய ரத்தத்துல உருவானதுதான் கோலார் தங்க வயல். இதை பத்தி எல்லாம் கண்டிப்பா தங்கலான்ல பேசிருப்பாங்க நான் நம்புறேன். அடுத்து அதே டீசர்ல as greed leads to destruction போட்டிருப்பாங்க. இந்த டாக்லைன் தான் இந்த மொத்த படத்தோடைய கான்ஃபிளிக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. பேராசைதான் பேரழிவுக்கு வழிவகுக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ட்ரெய்லர்ல கிளெமெண்ட்ன்ற பிரிட்டிஷ்காரன் கோலார் தங்க வயலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அங்க போயிட்டு இவனுக்காக தங்க எடுக்கிற வேலையை பாக்குறதுக்காக நம்ம சியான் விக்ரம் இருக்க ஊருக்காரன் கிட்ட தான் இவன் ஹெல்ப் கேட்டு நிக்கிறான். இதே ட்ரெய்லர்ல விக்ரமும் ஒரு டயலாக் பேசுவாரு. அந்த வேலைக்கு நாம தான் சரியானன்ற மாதிரி சொல்லுவாரு. இங்க இந்த ஊர்க்காரங்களுடைய ஏழ்மை தான் பயங்கரமா பிளே பண்ணுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, விக்ரம் இருக்க அந்த கிராம மக்களை தான் இந்த கிளெமெண்ட்ன்றவன் தங்க எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போறான். அதுக்கு ஹீரோவான விக்ரமே இவன் பகட கையா யூஸ் பண்ணிருக்கான் போல. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த ஊர்காரங்களுக்கு மத்தியில பிரிட்டிஷ்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தது விக்ரம் மட்டும் தான். அது கண்டிப்பா கிளெமெண்ட் கொடுத்ததா இருக்கலாம். உங்களுடைய உங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை நான் உயர்த்துறேன், எனக்காக அங்க வந்து வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் தங்கம் கிடைக்கும், உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க உயர்த்திக்கலாம்ன்ற மாதிரி ஆசை வார்த்தைகள் எல்லாம் சொல்லி விக்ரம் மூலியமா ஒரு 10-15 ஊர்காரங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த பிரிட்டிஷ்காரனோட அந்த கோலார் தங்க வயல தங்கத்தை தேடி போற மாதிரியான ஒரு பயணத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க. சோ இங்க இந்த பிரிட்டிஷ்காரனான கிளெமெண்டோடைய பேராசையும் அவனுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி ஊராட்களை கூட்டு போற விக்ரமோடைய பேராசையும் இவங்களுடைய பேரழிவுக்கான தொடக்கமா இருக்கு. அங்க போனதுமே தங்கம் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு சுரங்கத்தை தோண்டி வேலை ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ட்ரெய்லர்ல அந்த மக்கள் சுரங்க வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல தடங்கல்களை சந்திக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா கருஞ்சிறுத்தை வருது, பாம்பு வந்து அட்டாக் பண்ணுது, மாடு வந்து அட்டாக் பண்ணுது. இப்படி பல விலங்குகள் வந்து இவங்களை அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு இவங்க போனதுமே இவங்க சைக்கலாஜிக்கலா இவங்க டிஸ்டர்ப் ஆகுற மாதிரியும் சில காட்சிகள் இந்த ட்ரெய்லர்ல வச்சிருக்காங்க. குறிப்பா ஒரு சீன்ல விக்ரம் வானத்தை பார்த்து கட்டும் போது இரவும் பகலும் அட் டைம்ல இந்த மக்களுக்கு வர மாதிரியான இல்லூஷன்ஸ் எல்லாம் காட்சிப்படுத்திருக்காங்க. இவங்களுக்கு நடக்கிற அந்த மிஸ்ட்ரிக் எல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய கேரக்டர் சூனியக்காரியான ஆர்த்தின்ற மாதிரி விக்ரமே ஒரு காட்சியில சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது இந்த ஆர்த்தின்ற கேரக்டர் இந்த படத்துல ஒரு பெரிய இம்பாக்ட கொடுக்க போகுது. ஏன்னா பெரும்பாலும் பாரஞ்சித் படங்கள்ல வெறும் ஹீரோக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம சுத்தி இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுக்கும் பயங்கர ஸ்ட்ராங்கா எழுதியிருப்பாரு. இப்போ இந்த ட்ரெய்லர் படி பார்க்கும்போது விக்ரம் ஆட்கள் பிரிட்டிஷ்காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு கூட அந்த ஊரோடைய லோக்கல் பண்ணைக்காரன் மாதிரி ஒருத்தர் இருக்கான். இவங்க 3 பேரும் டீம் அப் ஆகி அங்க வந்து தங்க எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த விஷயம் அங்க காலமா இருக்கக்கூடிய பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க தான் இந்த சூனியக்காரி ஆர்த்தி போல இருக்கு. சோ இவங்க குரூப் விக்ரம் ஆட்கள் அங்க வந்து தங்க எடுக்கிறத இவங்க டோட்டலா முதல்ல எதிர்க்கிறாங்க. இந்த ட்ரெய்லர்ல வரக்கூடிய அந்த மிஸ்ட்ரியான எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு படமும் ஞாபகம் வந்துச்சுங்க. அதுதான் செல்வராகவன் இயக்கத்துல ரிலீஸ் ஆன 1000ல் ஒருவன். அந்த படத்துல இதே மாதிரிதான் கார்த்தி, ரீமாசின், ஆண்ட்ரியா இவங்க 3 பேரும் சோழர்கள் வாழ்ந்த நகரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு பல தடங்கள்லாம் கடந்து தான் போய் கண்டுபிடிப்பாங்க. சோழர்கள் வாழ்ந்த அந்த மொத்த நகரமும் டோட்டலா அழிஞ்சு போயிருக்கும். இருந்தும் அந்த நகரத்துல அப்ப வாழ்ந்திருந்த சோழர்கள் பயன்படுத்தின கோல்டு எல்லாத்தையுமே அங்கேயே விட்டு போயிருப்பாங்க. அதை இவங்க 3 பேரும் எடுத்துட்டு கொஞ்ச நேரத்திலே 3 பேருக்குமே ஒரு மர்மமான சத்தம் கேட்டு காது ஜவ்வெல்லாம் அருந்து இவங்க 3 பேருமே கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச நிலைக்கு ஆயிடுவாங்க. அதே நிலைமை தான் தங்கலான் படத்துல விக்ரம் ஆட்கள் தங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அங்க சுரங்க வெட்ட ஆரம்பிச்சதும் பல தடங்கல்களை ஃபேஸ் பண்றாங்க. அண்ட் இவங்க எல்லாருக்கும் ட்ரபிள் கொடுக்கிற விதமா சூனியக்காரி ஆர்த்தி அவ பயங்கரமான சத்தத்தை எழுப்பக்கூடியவர்களா இருக்கா. அந்த சத்தம் கேட்டதும் தான் இவங்க எல்லாரும் மயங்கி விழுற மாதிரியான சில காட்சிகள்லாம் இருக்கு. அந்த மக்கள் இப்படி சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே அந்த சத்தமா கூட இருக்கலாம். இன்ஃபேக்ட் வரலாற்றுல கேஜிஎஃப்ல நம்ம மக்கள் சுரங்க வெட்டுற வேலைக்கு போய் விஷவாயு தாக்கி தேல் கடிச்சு சுரங்கத்துக்குள்ளேயே வெடி வெடிச்சதுனால இப்படி பல வகையில மக்கள் அங்க உயிரை விட்டுருக்காங்க. இப்படி பல பேர் அந்த சுரங்கத்துக்குள்ளே உயிரை விட்டதுனால அங்க உள்ள பேய் பிசாசு எல்லாம் உலாவுதுன்ற மாதிரியான பல கதைகள் இன்னமும் இருக்கு. அண்ட் இந்த ட்ரெய்லர்ல கூட விக்ரம் ஷோல்டர்ல தேல் பச்சை குத்தி இருப்பாரு. அண்ட் முதல் வட்ட டீசர் கட்ல விஷமுள்ள பாம்பை 2ஆ பிச்சு போடுவாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விக்ரமும் அந்த ஊர்க்காரங்க தான் இந்த வேலைக்கு சரியானவங்கன்ற மாதிரி பிரிட்டிஷ்காரனான கிளெமெண்ட் இவங்களை செலக்ட் பண்ணி கூட்டு போறான். அண்ட் இந்த டீசருடைய முடிவுல as blood war leads to libertyன்ற மாதிரி வேர்டிங்ஸ் வரும். இந்த டேக்லைன் தான் இந்த மொத்த படமும் பேச வரக்கூடிய அரசியலே. அங்க இருக்க அந்த நிலத்துக்காக நடக்கக்கூடிய யுத்தம், அந்த கோலார் தங்க வயல்ல இருக்கக்கூடிய பூர்வ குடிகளுடைய சுதந்திரத்தை பறிச்சு தங்கத்துக்காக அவங்க மேல நடக்கக்கூடிய வன்முறை, இதை
எதிர்த்து இந்த பூர்வ குடிகள் மக்களுக்காக சூனியக்காரி ஆர்த்தி இந்த பேய் பிசாசு பயம் எல்லாம் காட்டுறாங்க. முதல்ல விக்ரம் தன்னுடைய சுயநலத்துக்காக நின்று சண்டை போட்டவன் போக போக அங்க நடக்கிற அநீதிகள்லாம் பார்த்து அவனுக்கு ஒரு புரிதல் கிடைக்குது. இங்க யாருக்காக எந்த நிலத்துக்காக சண்டை போடுறோம், எது இங்க உண்மையான சுதந்திரம், இதெல்லாம் ஒரு புள்ளியில இவனுக்கு புரிய வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருக்க அந்த பூர்வ குடிகள் கூட சேர்ந்துகிட்டு அதிகார வர்க்கத்தை எதிர்த்து சண்டை செய்யறான். இந்த டிரான்சிஷன் கூட இந்த ட்ரெய்லர்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல பிரிட்டிஷ்காரன் கூட சேரும்போது அவன் கொடுத்த அவன மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். எது இங்க உண்மையான விடுதலை அவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரைப்ஸ் பக்கம் போய் அவங்கள ஒருத்தனா மாறி அவங்களுக்கான தங்களான மாறி இருக்கக்கூடிய விஷயத்த சொல்ற விதமா ஒரு ஷாட்ல அந்த மக்கள் கூட நிக்கும் போது தங்க துகள்களை பூசிக்கிட்டு தங்களானா மாறி அவங்க பக்கம் நின்னு அந்த மக்களை ஒடுக்குன அதிகார வர்க்கத்தை எதிர்த்து நின்னு சண்டை செய்யறான். இந்த படம் இந்த வருஷத்தோடைய ஒரு முக்கியமான படமா இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த மாதிரி வரலாற்று திரைப்படங்கள் நிறையவே வந்திருக்கு. ஆனா அது எதுலயுமே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சாதாரண அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை முறை வாழ்வாதாரத்தை பத்தி பெருசா பதிவு பண்ணிருக்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வன், பாகுபலி இந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மெகா பட்ஜெட் சீரியல் மாதிரி ராஜா வீட்டு பிரச்சனைகளை தான் பேசியிருப்பாங்க. மத்தபடி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சாதாரண அடித்தட்டு மக்கள், அவங்களுடைய நிலப்பகுதி, அவங்களுடைய உணவு பழக்கங்கள், அவங்களுடைய வாழ்வியல், இது எதையுமே சரியா பதிவு பண்ணிருக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசியா டைரக்டர் பாலாவுடைய பரதேசி படத்தில் தான் அப்ப வாழ்ந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஓரளவுக்கு நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சாரு. அந்த படத்துக்கு அப்புறம் இந்த தங்கலான் மூலியமா 18th செஞ்சுரியில வாழ்ந்த சாதாரண அடித்தட்டு மக்களுடைய வாழ்வியலை நாம விட்னஸ் பண்ண போறோம். கடைசியா இந்த ட்ரெய்லர்ல எனக்கு பயங்கரமா கூஸ்பம் வந்த இடம்னா விக்ரம் சொல்ற ஒரு ஃபயரியான டயலாக், சாவுக்கு துணிஞ்சவனுக்கு மட்டும் தான் இங்க வாழ்க்கை. இந்த மொத்த ட்ரெய்லர்லயுமே விஎஃப்எக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருக்கு. படமா தியேட்டருக்கு வரதுக்குள்ள அது எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாங்கன்னு நம்புவோம். சரி மக்களே, இதுதான் இந்த தங்கலான் படத்தோடைய டீசர் அண்ட் ட்ரெய்லருடைய என்னுடைய பார்வை. இதுல உங்களுக்கு வேற ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ இல்ல நான் ஏதாவது சொல்ல தவற விட்டு இருந்தாலோ நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் லாஸ்டா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண இந்தியன் 2 ஓடிய வீடியோக்கு மக்களாகிய உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரியான வீடியோக்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனல்ல ரிலீஸ் ஆகக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே டைமிங்க்கு உங்க கைக்கு வந்து சேரும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் மறக்காம பண்ணிட்டீங்கன்னா கம்பெனி நல்லா இருக்கும். சரி மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.